வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த சிஜிஎலுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இதுக்கான இதுக்கான எலிஜிபிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிகிரியில் எந்த இது வேணால் முடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு ஜாப்பு தான் இந்த சிஜிஎல் எக்ஸாமினேஷன்ஸில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த சிஜிஎல் எக்ஸாமில் என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது 9/6/2025 வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்டீஸுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ கம்பைன் கிராஜுவேட் லெவல் 2025 எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போது ஆன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 9/6/2025. ஓகே. ஸோ ஜூன் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 4/7/2025, அதாவது ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/7/2025 நைட்டு 11 மணி வரைக்கும். ஓகேவா? ஸோ ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஒருவேளை நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுற மாதிரி, சில பேருக்கு மட்டும் தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது யார் கட்டணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் யார் ஃபீஸ் கட்டணும், யார் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் ஜூலை 4. ஓகேவா? அதே இது வந்து ஆன்லைன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கட்டணும்னு சொன்னால அது யார் கட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5/7/2025 4ஆம் தேதி, அதாவது ஜூலை 4 வரைக்கும் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணலாம், அதாவது சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இந்த ஆன்லைன் ஃபீ கட்டுறதுக்கு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 5ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைன் ஃபீ வந்து கட்டிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது கரெக்ஷன் பண்ணுறது. இப்போது அப்ளை பண்ணும்பொழுதே வந்து சில விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அதை வந்து சில பேர் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃப்ட் எடுப்பாங்கள்ல, கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிராஃப்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. அப்ளை பண்ணதுக்கான ஒரு காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதில் சரியாக பண்ணியிருக்கோம், எது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். சில பேர் வந்து மொபைல்லே நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எதுவும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த விண்டோ ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 200 கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதே இதில் வந்து சின்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னா 500 கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போ தவிருங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது தேவையில்லாமல் வந்துன்னா மணி லாஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ எக்ஸாம், அதாவது இதில் 2 எக்ஸாம் இருக்கும், Tier 1 Tier 2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் Tier 1 எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க. Tier 1 எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். 2 எக்ஸாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். மொதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா Tier 1 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட்டாக இருக்கும். Tier 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ பட் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேப்பருமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆச்சு. ஓகே. சிபிடின்னு சொல்லப்படக்கூடிய மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுக்கான ஷெட்யூல் இப்போது Tier 1 எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சு 30 ஆகஸ்ட் 2025. ஓகேவா? ஸோ கண்டினியூட்டியாக இருக்குது. ஓகேவா? செலெக்ஷன் போஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஜூலையில் எழுதுவீங்க. ஜூலை 24 ஸ்டார்ட் பண்ணி 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4 வரைக்கும் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் போஸ்ட் இருக்கும். செலெக்ஷன் போஸ்ட் முடிச்சக்கப்புறம் வந்து 5ஆம் தேதியிலேருந்து வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது இன்னொரு எக்ஸாம் இருக்குது. ஓகே. ஸோ ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் இருக்குது. அது முடிச்சக்கப்புறம் வந்து உங்களுக்கு 13 ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 30 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ எஸ். ஸோ Tier 1 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 13 ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட்டாக வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து உங்களோட சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ எல்லாருமே 13 ஆகஸ்ட் இருக்காது. சில பேருக்கு வந்து முன்னாடி வரும், சில பேருக்கு லாஸ்ட்டாக வரும், சில பேருக்கு இடையில கூட வரலாம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ மொத்தம் ஒரு நாளில் வந்து 3 ஷிஃப்ட் நடக்கும். அதில் ஏதோ ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து அவங்க எக்ஸாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கடைசியாக லாஸ்ட்டாக வரலாம். சில பேருக்கு அன்லக்கியாக வந்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 2ஆவது ஷிஃப்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து மொதல் நாளோ என்றைக்கோ. ஓகேவா? ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து 13 ஆகஸ்ட் வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு உங்களுக்கு எக்ஸாம் 13 ஆகஸ்ட் தான் அப்படிங்கிற டார்கெட் வச்சுட்டு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் சிலபஸும் கவர் பண்ண முடியும்.
நீங்கள் நினச்ச ஜாபும் வந்து போக முடியும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Tier 2 எக்ஸாம் பார்த்துவீங்க அப்படின்னா இதுவுமே கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் தான் சொல்லியிருந்தேன். இதுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல், அதாவது இது வந்து டிசம்பர் மாதம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம் வந்து 13 ஆகஸ்ட் மாதம் முடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். செப்டம்பர் அக்டோபரில் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ செப்டம்பர் லாஸ்ட்டில் அல்லது அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் வந்து Tier 2 எக்ஸாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற Tier 1 எழுதி அதில் கட் ஆஃப் வச்சு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வந்து டிசம்பரில் நடைபெறக்கூடிய Tier 2 எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எலிஜிபிளாக இருந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு Tier 1 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ஓகே? ஸோ இதோட லெவல் தான் வந்து மாறுபடுமே தவிர ஸோ நீங்கள் Tier 1க்கு படிக்கிற Tier 2க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் தான் இப்போ இருக்கக்கூடியது. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ அதனால் நீங்கள் Tier 1க்கு படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து Tier 2க்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்போது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து ரீசனிங், இது மூணையும் கரெக்டாக நல்லா பண்ணிங்கன்னாவே வந்து உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜிகேங்கிறது அவங்க எங்கேருந்து எடுப்பாங்கன்னு நமக்கே தெரியாது. ஓகே? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போஸ்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துறாங்க. ஏன்னா அதில் வயசு அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் இதில் ஏஜுங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஜென்ரல் செக்ரட்டரி சர்வீஸில் இது குரூப் பி அண்ட் குரூப் சி வேகன்சி தான் இருக்கும். ஓகே? குரூப் 1, குரூப் பி அண்ட் குரூப் சி வேகன்சி தான் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏஜஸ் இருக்குது. ஓகே? ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். மற்றபடி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன்னொருத்தவங்களுக்கு வந்து 18லேருந்து 30 வயசு இருந்தால் போகிறோம். இது வந்து ஐபியில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இன்டெலிஜென்ட் பர்சன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ரயில்வேல வரக்கூடியது. இதுக்கு வந்து 20லேருந்து 30 இயர்ஸ். ஓகேவா? அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இது வந்து எக்ஸ்டர்னல் லெவல்ஸில் குரூப் பிக்கு வந்து 20லேருந்து 30 வயசு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் குரூப் பி 20லேருந்து 30. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்ஸ்பெக்டர் இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி அங்கே எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வரும். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரியில் ஹோம் மினிஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்ட்ரியுமே வரும். ஸோ அதனால் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ஹை லெவலான போஸ்டிங்ஸும் இருக்குது. ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சிங்கிறது வேறு லெவலான ஒரு போஸ்டிங்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கான சம்பளம், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இதில் வந்து பே ஸ்கேல் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பே லெவல்ஸ் 7 அடிப்படையில் இப்போ இந்த இதில் பார்த்துருக்க அந்த 16 போஸ்டிங்க்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ அதே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு, சில இதில் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்குமே வந்து அந்த அளவுக்கு சேலரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பே லெவல் 6 பார்த்திங்க அப்படின்னா 35,400லேருந்து 1,12,200 வரைக்கும் வந்து இருக்கும் சம்பளம். இதுக்குள்ளே இதை டிஏ அலோவன்ஸ் எல்லாமே சேரும்பொழுது ஒரு இன்ஹேண்ட் வந்து ஒரு 60,000லேருந்து 70,000 ரூபாய்க்குள்ளே வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மந்த்தே அந்த லெவலுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜாப் போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசையாகவே இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர், நான் சொன்னேன் சப் இன்ஸ்பெக்டர், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், என்ஐஏலாம் சப் இன்ஸ்பெக்டர் வேறு லெவல். ஓகேவா? ஸோ அதுக்கு வயசு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த 30 வயசை தாண்டி இருக்கவங்களும் எழுத முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு இது விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் எழுத முடியும். ஸோ அதனால் இது 18லேருந்து 30 இங்கே இந்த சைடில் கொடுத்துருக்க ஏஜ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உள்ளது. ஓகே? ஸோ இது எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் நார்மலாக இந்த ஏஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கவலைப்படாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது தாண்டி இப்போ 30 வயசு, 28 வயசு, சில இதுக்கு வந்து 28 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கலாம் பே லெவல் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டர் எல்லாமே வந்து இந்த பே லெவல் 5ல் வந்துருவாங்க. ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்டர் அந்தவங்க வந்து வந்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 27 வயசுக்குலாம் இருக்கணும். அப்போ ஓபிசி கேட்டகிரினா நீங்கள் 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த ஆடிட்டருக்கு பே லெவல் 5 படி 29,200லேருந்து 92,300 வரைக்கும் வந்து சம்பளம் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பே லெவல் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அட்ஜஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ சிஹெச்எஸ்எல்ல இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து சிஜிஎலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த லெவல் போஸ்டிங் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேலே பார்த்தோம்ல பே லெவல் 7 அதுக்கு வந்து கட் ஆஃப் ஹையாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டாக உள்ள கட் ஆஃப் வந்து இதுக்கு வரும். ஓகே? ஸோ டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர். ஓகேவா? ஸோ நாக்ரோட்டிக்ஸில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது குரூப் சி வேகன்சி, இதெல்லாமே குரூப் சி வேகன்சி தான். உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிறது எல்லாமே குரூப் சி வேகன்சியில் வந்துடும். ஸோ அதுக்கான ஏஜஸ்மே வந்து 18லேருந்து 27 அந்த மாதிரி வந்து வந்துடும். ஓகேவா? ஹை லெவல் பண்ணிங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அந்த ரேங்க் வந்து குறைஞ்சிட்டு வந்தீங்கன்னா ஏஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க. பட் வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்
பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாலும் வந்து போனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து போனால் எந்த தேதிப்படி வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1/8/2025. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து போனால் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியை கால்குலேட் பண்ணி தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த செலெக்ஷன் போஸ்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே அதே தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 1/8/2025 அடிப்படையில் வச்சு உங்களுக்கு 18லேருந்து 30 வயசில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது பொதுவானதான். ஓகே, எல்லா எக்ஸாமும் ஒன்று தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, SC/ST கேண்டிடேட்டுக்கு வந்து 5 வருஷம், OBC 3 வருஷம், பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டு அப்படின்னா யூஆர்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு 10 வருஷம். அதுக்கப்புறம் வந்து SC/STக்கு அவங்களுக்கு வந்து மாறும். ஓகேவா? ஸோ SC/ST அப்படின்னா நீங்கள் 15 வருஷம் இருக்கணும்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடியில் OBC அப்படின்னா நீங்கள் 13 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பயன்படுத்திக்க முடியும். எக்ஸர்வீஸ்மேன் 3 வருஷம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன விஷயம், எல்லாருமே வந்து வேகன்சி அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்கான வேகன்சி தான். ஸோ 15,000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புள்ளியியல் துறையில் வந்து ஒரு ஆஃபீஸர் போடுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புள்ளியியல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஜூனியர் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது புள்ளியியல் துறையில் மட்டும் போடுவாங்க. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது இப்போது ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதில் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது மாதிரி வந்து அது தவிர வந்து இந்த வறுமையை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தை வந்து அடிப்படையில் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கக்கூடிய இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா 60% மார்க் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை, அதாவது பேச்சுலர் டிகிரியில் வந்து போனால் நீங்கள் 60% வந்து போனால் 12th முடிச்சுட்டு 60% மார்க் வாங்கியிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து ஸ்ட்ராட்டஜிக், அதாவது புள்ளியியல் இருக்குல்ல அந்த டாப்பிக்கில் வந்து இது பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒன்று 12th மேக்ஸில் 60% மார்க் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அதுவும் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ முதல் வந்து அன்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து அடிஷ்னலாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நான் மேக்ஸில் கம்மியான மார்க்கு தான், 60% கம்மி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஜூனியர் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் மார்க் வச்சு தான் வராங்க. சில பேர் மட்டும் தான் இந்த டிகிரி பர்டிகுலராக முடிச்சிருக்காங்க. இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து இது ஒரு லக்கு, ஏன்னா இதுக்கு அந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மி. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்டிலேட்டர் இருக்கும், அதே தான். ஓகேவா? ஸோ டிகிரி வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ முக்கியமான ஒன்று அது எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு Tier 1 எக்ஸாம் வந்து நம்ம ஃபஸ்ட் அப்பியர் ஆக போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக 4 செக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 4 இருக்கும். ஃபஸ்ட்டு ABCD. ஓகேவா? 4 செக்ஷன் இருக்கும். ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங் சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ உளவியல்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் வீதம், மொத்தம் 50 மார்க். ஓகேவா? எஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பி ஜென்ரல் அவேர்னஸ்னு சொல்லுவோம், ஜிகேன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ ஜிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதம் 50 மார்க் இருக்கும். ஓகேவா? அடுத்து சியில் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இதில் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் வீதம் 25 கொஸ்டின்ஸ்க்கு மொத்தம் 50 மார்க் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதம், மொத்தம் 50 மார்க். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 200 மார்க் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 200 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒரு ஷிஃப்ட் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். அதில் 200 மார்க்கு எழுத போகிறீங்க. 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ 1 ஹவர் கொடுப்பாங்க, 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது 200 மார்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஸோ ரீசனிங்கு, ஜிகே, அதே மாதிரி ஆப்டிடியூடு, அதேமாதிரி இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே சிலபஸ் இருக்குது. ஓகே, ஸோ சிலபஸை நம்ம தெளிவாக வந்து நான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகே, ஸோ மல்டிபிள் சாய்ஸ் இதெல்லாம் இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ் வந்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 லாங்குவேஜில் மட்டும் தான் எழுத முடியும். ஓகே, ஸோ மற்ற எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் கூட எழுதலாம். பட் வந்து இந்த நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், செலெக்ஷன் போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜில் எழுத முடியும். அதே மாதிரி இந்த CGL எக்ஸாம் வந்து 2 லாங்குவேஜ் தான். ஒன்று இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜில் மட்டும் தான் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் டாப்பிக்கில் ஓகேவா? ஸோ வேறு எதுவும் இல்லை. இதில் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 0.50. ஓகேவா? ஸோ
ஒரு கொஸ்டினுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க்கு, அதே ஒரு கொஸ்டின் தப்பாக போச்சு அப்படின்னா 0.5 மார்க் வந்து அப்புறம் ஏற்கனவே எடுத்துருக்க மார்க்லேருந்து மேலே குறைச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு 1.5 மார்க் தான் கிடைக்கும். ஓகேவா? ஆல்ரெடி அட்டன் பண்ண கரெக்டாக அட்டன் பண்ணதுலேருந்து. ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த நெகட்டிவ் மார்க்கை நீங்கள் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க 100ல். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதில் 70 கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணி Tier 2 எக்ஸாம் போவீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் கரெக்ட், 10 கொஸ்டின் தப்பாக போச்சு அப்படின்னா 10 கொஸ்டினில் வரக்கூடிய அந்த மார்க் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் ஆகிடும். ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மார்க்காக நம்ம பல நாள் வந்து கடினம் உழைக்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு மார்க்கும் வந்து இழக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ சரியான முறையில் நம்ம படித்து பெற்றிருக்கோம். ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது. அந்த ஒவ்வொரு மார்க்கும் வந்து தேவையில்லாமல் நம்மளோட கவனக்குறைவினால் வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட முக்கியமான ஒரு இது. ஸோ அடுத்து வந்து Tier 2 எக்ஸாம்ங்கிறது வந்து நமக்கு டிசம்பரில் நடைபெற போகுது. ஓகேவா? ஸோ Tier 2 எக்ஸாம் வந்து டிசம்பரில் நடக்கப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 பேப்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ பேப்பர் 1ல் வந்து செக்ஷன் 1ல் வந்து மேத்தமெட்டிக்ஸிலும் ரீசனிங் இருக்கும். ஸோ இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் ரெண்டுலேயுமே. ஓகே? ஸோ ரீசனிங்கில் 30, மேக்ஸில் 30, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், மொத்தம் 160 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 180 மார்க் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து 1 ஹவர், அந்த 1 ஹவரில் இன்னொரு செக்ஷன் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செக்ஷன் 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். செக்ஷன் 1ல் செக்ஷன் 2 அப்படிங்கிறதுல இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஓகே? ஸோ இதில் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின், ஜிகே வந்து 25 கொஸ்டின், மொத்தம் 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வீதம் 210. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ரெடி 180, இது ஒரு 210. ஓகே? ஸோ இது 2 வந்து கூட்டிக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ 9 0 9 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே? ஸோ இது 390. இந்த 390 வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் நம்ம கட் ஆஃப் வைப்பாங்க. அடுத்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த செக்ஷன் 3 இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் எடுக்க மாட்டாங்க. மேலே உள்ள இந்த 390 இருக்குல்ல, இந்த மார்க்கை வச்சு தான் கட் ஆஃப் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 330லேருந்து 360 வரைக்கும் எடுத்தவங்களை வந்து கட் ஆஃபில் கிளியர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ 320லேருந்தே வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிக்கலாம் சில கேண்டிடேட்டு. நான் சொன்னால லாஸ்ட்டாக அந்த டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து 320 ப்ளஸ் உள்ள எடுத்தவங்களையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 330 டார்கெட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா Tier 2 கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 2ல் 15 நிமிஷம், இது வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டும் இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டும் வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் தான். ஓகேவா? அவ்வளோ. இதுக்கு வந்து 15 நிமிஷம் கொடுப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டுக்கும் இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட், அதாவது டைப்பிங் சொல்லுவாங்களா அதுக்கா. ஓகே? ஸோ பேப்பர் 2ன்னு சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது வரும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதில் 100 கொஸ்டின் இருக்குன்னா அது ரிலேட்டடாக இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதம், மொத்தம் 2 மணி நேரத்துக்கு முன்னே எக்ஸாம் நடைபெறும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது தவிர ஓகேவா? ஸோ இது தவிர வந்து இந்த எக்ஸாம் ரிலேட்டான சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் சிலபஸ் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற படாமல் இருக்கவங்க போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்குற கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இது